பிரியா, பரீட்சைலாம் எப்படி போகுது? அதெல்லாம் நல்லா தான் போகுது. ஆனா என்ன, நீங்க கோயிலுக்கு போகும்போது என்னால உங்க கூட வர முடியாது. எக்ஸாம்க்கு லீவே இல்ல. நான் ஏன் போறேன்? நீ ஒன்றும் கவலைப்படாத. நானே அதுக்கு போல. நீ பரீட்சைக்கு போக வேண்டியதான். அதை பத்திலாம் நீ கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஏன்பா, ஊர்ல இருக்கிற சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கோயிலுக்கு வரணுங்கிறீங்கல்ல? தோ இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காளே உங்க பேத்தி, அவகிட்ட கொஞ்சம் சொல்லக்கூடாதா? நான் எத்தனை தடவைமா சொல்றது? குடிவாதத்திலையும் கோபத்திலையும் உன்னையே மிஞ்சிடுவா போல இருக்கவ. அப்பா, என் பிடிவாதத்துல ஒரு நியாயம் இருக்கும். அப்போ எங்க கோவம் அநியாயமா இருக்கா? மா, அக்காவை திட்டினா வன்மையா கண்டிக்கப்படும். நீ கண்டிக்கிறதெல்லாம் போதும்டி. முதல்ல உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல, மேல போய் படிப்போ. அப்படியே ஆகட்டும் தாயே. ஓடி ஓட்டனா. ஏமா நில்லுமா, எங்கம்மா போற? ஏமா அடிக்கடி கோபிச்சுக்கிற? நான் ஏன் கோச்சுக்க போறேன்? நீங்க கோயிலுக்கு போறதுக்கு உண்டான பிளான்ல ரொம்ப பிஸியா இருப்பீங்க. நான் இங்க இருந்தா உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும். யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல. ஐஷு, நீயும் கோயிலுக்கு கண்டிப்பா வரப்போற. நீங்க ரொம்ப குஷியா இருக்கீங்க, அதனால என்ன வேணாலும் பேசுவீங்க. ஐஷு, நான் காரண காரியம் இல்லாம எதுவுமே சொல்ல மாட்டேன். அது உனக்கே தெரியும். இங்க பாரு மாயா, அவளை விடு. தேவையில்லாம சீண்டாத. அவ ரொம்ப பிடிவாதக்காரி. பொண்ணு சொல்றதுதான் சரி. எப்பவுமே அவளுடைய பிடிவாதம் அவளுக்கு வினையா மாறிடுது. வேண்டாம் தாத்தா, தேவையில்லாம என்ன வம்புக்கு இழுக்காதீங்க. என்ன, யாரு வம்புக்கு இழுக்கிறாங்க? இதே மாதிரி தானே சூர்யாவையும் பவித்ராவையும் வீட்டுக்கு திரும்ப கூப்பிடுறதுக்காக எல்லாரும் கோவிலுக்கு போனோம். அப்ப மட்டும் என்ன பண்ண? இதே தானே பண்ணிட்டு இருந்த. மா, பழசெல்லாம் பேசி இப்ப என்ன குத்தி காட்டணுமா? சரி சரி விடு. அவ மனசு சரியில்லை, அதான் வரலைன்னு சொல்லிட்டா. அப்புறம் என்ன, நீ போமா. மனசு சரியில்லைன்னா என்ன பண்ணணும்? ஒருவேளை சரியாயிட்டா வந்துருவாள்ல? சித்தி ப்ளீஸ். ஐஷு, என்னம்மா, எல்லாரும் உன்னை கோயிலுக்கு வர வைக்கணுங்கிற அக்கறையில தானே இப்படி பேசிட்டு இருக்காங்க. அத கூட புரிஞ்சுக்காம எல்லாத்தையுமே கேலியும் கிண்டலுமா பார்த்தா எப்படி ஐஷு? ஓகே ஓகே, விளையாட்ட முடிச்சுக்கிறேன். ஐஸ்வர்யா கண்டிப்பா கோயிலுக்கு வருவா. சின்ன தம்பி, முதல்ல நீங்க எல்லாருமே என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, அதுக்கு நேரம்னு ஒன்று வரணும். அப்படி வந்துட்டா யாரு தடுத்தாலும் நடக்கிறது நடந்தே தீரும். ஐசு, ஆரம்பத்துலேருந்தே உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆனால் நான் எவ்வளோதான் கேவலமாக நடந்தாலும் நீ என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையும் அன்பையும் பாசத்தையும் கொஞ்சம் கூட நீ குறைச்சிக்கல. எத்தனை பேர் என்ன சொன்னாலும் உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சின்ன தம்பி.
மாயா, நானும் அவரும் போய் பேசி கூட சின்ன தம்பிய வர வைக்க முடியல. ஆனா நீ போய் பேசி இப்போ அவரை திரும்ப வர வச்சிருக்க. ரொம்ப தேங்க்ஸ். சித்தி, தேங்க்ஸ் சித்தி. கோயிலுக்கு கண்டிப்பா வரேன். எல்லாமே நான் தான் முன்னாடி நின்னு செய்வேன். அப்பாடா, அப்படின்னா எனக்கு நிறைய வேலை மிச்சம். அதான் மாயாவை எல்லாம் ஏத்துக்கிட்டீங்கல்ல, இனிமே எல்லாம் ஈஸியா தான் இருக்கும். அது அப்படி இல்ல மாமா. எனக்கு ஒரு வேலை நடக்கணும்னா நான் 50% தான் எஃபர்ட் போடுவேன். என் அக்கா வீட்டு வேலை முடியணும்னா 100% எஃபர்ட் போடுவேன். அதான் புரியுதே மாயா. ரொம்ப தேங்க்ஸ். சின்ன தம்பி, ஐயா, ரொம்ப நன்றிப்பா. இனிமேலாவது என் பொண்ணு ஐஷோ கொஞ்சமாவது சந்தோஷமா இருப்பான். கொஞ்சம் நஞ்ச சந்தோஷம் இல்ல, நிறைய சந்தோஷம் மாப்பிள்ள. ஓவர் சென்டிமெண்ட்ல மூழ்காம சொன்ன மாதிரி சரியா நடந்துக்கோ. புரியுதா? ஏய் வா ஸ்வேதா, சூர்யா இப்பதான் பாப்பா வெளியில கூட்டிட்டு போயிருக்கான். நான் பாப்பாவை பார்க்க வரல. அப்புறம் எனக்கு உன்னால ஒரு உதவி ஆகணும். உதவியா? ம், அப்படியும் சொல்லலாம். என்ன ஸ்வேதா, கேளு. பாரதி வீட்டுக்கு நீயும் அத்தை கூட போயிட்டு வந்தல? ஆமா ஸ்வேதா, அதையே இப்போ கேக்குற? காரணமா தான் கேக்குறேன். என்ன காரணம்? எனக்கு அந்த பாரதியோட அட்ரஸ் வேணும். ஏன் பவி அமைதியாயிட்ட? இல்ல வேண்டாமே ஸ்வேதா. எனக்கு வேணும் பவி. அத்தை அவளோட அட்ரஸை யாருக்கும் கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. வேணும்னா நீ அவங்க கிட்டே போய் வாங்கிக்கோயேன். பவி, அவங்க என்கிட்ட கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதானே அவங்க கிட்ட போய் வாங்கிக்க சொல்ற? அதான் ஸ்வேதா, அவங்களே கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் என்கிட்ட கேட்டா எப்படி? சொல்லு. தெரியாம தான் கேக்குறேன். அந்த பாரதியோட அட்ரஸ் எனக்கு தெரியறதுனால என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளமோ இல்லையோ வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அது தெரிஞ்சா நான் போய் சண்டை போடுவேன்னு நினைச்சுதானே நீங்க இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்க? ஒரு வகையில அதுதான் உண்மையும் கூட ஸ்வேதா. இல்ல பவி, நான் போய் அவ கூட சண்டை போடுறதுக்காக அட்ரஸ் கேட்கல. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ இவ்வளோ தூரம் அடம் பிடிச்சு கேட்டப்புறமும் நான் அதை சொல்லாம இருக்கேன்னா அதோட சீரியஸ்னஸை பத்தி நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன். அதனால்தான் நீ கேட்டும் நான் சொல்லல. இன்னும் 1 மாசம்தான் பாரதிக்கு குழந்தை பிறந்துரும். அதுக்கப்புறம் அவளை நீ தேட வேண்டிய அவசியமே இருக்காது. அதான் உண்மையா? ஆமா, உனக்குள்ள எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம் ஸ்வேதா. குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவ இந்த ஊர்ல இருப்பா. அதுக்கப்புறம் அவ எங்க போக போறான்னு யாருக்குமே தெரிய போறதில்ல. அப்படிதான் நடக்கும்னா நான் எந்த கவலையும் பட போறதில்ல.
இப்ப எதுக்காக அழுகுற? இங்க பாரு, இப்ப நான் தான் வந்துட்டேன்ல. நீ எதுக்கு என்ன விட்டுட்டு போன? எதுக்கோ போனேன், அதான் இப்ப வந்துட்டேன்ல. பழைய கதையெல்லாம் இப்ப எதுக்கு? விடு. அதை எப்படி விட முடியும்? உன்னை எத்தனை தடவை கேட்டேன், நீ மழுப்புனியை தவிர பதில் சொல்லவே இல்லை. இப்ப எனக்கு பதில் தெரியணும், இல்லனா என் மண்டையே வெடிச்சிரும். ஐசு, சில விஷயங்களை கெட்ட கனவா நினைச்சு மறந்துடணும். அதை கிளறுனா வீணா கசப்பு தான் மிஞ்சும். இங்க பாரு சின்ன தம்பி, இப்ப நீ சொல்லாட்டி நான் உன்னை விட்டு போயிடுவேன். ஹே ஹே ஹே. நான் உன்னை புரிஞ்சு போறதுக்கு நீதான் ஐசு காரணம். உனக்காகத்தான் நான் இந்த வீட்டை விட்டே போனேன். எனக்காகவா? என்னையும் நம்ம கல்யாணத்தையும் ஒரு வழியா ஏத்துக்கிட்ட உங்க அப்பா திடீர்னு அவரோட இன்னொரு முகத்தை காட்டி உன்னை எல்லாரும் முன்னாடியும் திட்டினார்ல, அவமானப்படுத்தினார்ல. நீயினா அவருக்கு உசுறு. அப்படிப்பட்டவர் திடீர்னு மாறினதுல நீ அடியோட நொறுங்கி போயிட்ட ஐசு. அப்பதான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது. 6 மாசம் தானே நம்மளோட உறவு. ஆனா உங்க அப்பா மக உறவுக்கு வயசு 20க்கும் மேல இருக்கும். அதனால நம்ம காதலுக்கு பரிசா உங்க அப்பாவை நான் உனக்கே திருப்பி தர முடிவு பண்ணேன். நான் அவன் மேல கோவப்படுறேன், அவள்கிட்ட கத்துறேன், அவள்கிட்ட எரிஞ்சு விழுறானா? எதுக்கப்புறம்? நீ என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம். இப்ப நீ என் வாழ்க்கையை விட்டு போயிட்டீனா சாதாரணமா போக கூடாது. நீயே திரும்ப வந்தாலும் அவன் ஏத்துக்க கூடாது. இவனையா காதலிச்சோம், இவனையா விரும்பணும், அதுக்கு நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன்னு அவ தினம் தினம் வருத்தப்படணும். அந்த மாதிரி நீ போகணும். நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் உன்னை விட்டு போறதுக்கே சம்மதிச்சேன். ஆனா நீ இங்க சந்தோஷமா இல்லை, நான் அங்க சந்தோஷமா இல்லை. அதெல்லாம் சரிதான், ஆனா ரோட்ல இறங்கி தர்ணா வரைக்கும் பண்ண. அப்பெல்லாம் வராத நீ இப்போ திரும்ப வந்ததுக்கு காரணம்? நான் போனதுக்கு எப்படி உங்க அப்பா காரணமோ, திரும்ப வந்ததுக்கும் உங்க அப்பா தான் காரணம். நீ என்ன சொல்ற சின்ன தம்பி? உங்க அப்பா என்ன வர சொல்லி என்கிட்ட உன்னை என் பொண்ணுகிட்ட இருந்து பிரிச்சது தப்பா போச்சு, இப்ப நான் அதுக்காக ஃபீல் பண்றேன், திரும்ப நீ வீட்டுக்கே வந்துருன்னு சொன்னாரு. அதனால தான் நான் வந்தேன். சின்ன தம்பி, ஏன் அப்பாவா? ஏன் அப்பாவா உன்னை வான்னு கூப்பிட்டாரு? நீ சொல்றத என்னால நம்பவே முடியல. உனக்கு சந்தேகம்னா சாட்சியா உங்க அம்மாவும் அங்கதான் இருந்தாங்க. நீ வேணா அவங்க கிட்ட போய் கேள. என்னடா என் மாமா ஒழுங்கா கவனிச்சுக்கிறீங்களா? நேரத்துக்கு எல்லாம் கொடுக்குறீங்களா? பாருங்க மேடம், இப்போ கூட ஜூஸ் கொடுத்தேன், வாங்கி கையிலே வச்சிருக்காரு, குடிக்கவே மாட்டேங்கிறாரு. குடிங்க மாமா. இன்னொரு கிளாஸ் எடுத்துட்டு வா.
மாமா இதுல விஷயம் எதுவும் இல்ல மாமா. ப்ளீஸ் மாமா என்ன நம்புங்க. உன்னை நம்புறதா? அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மாமா, அந்த பழைய கெட்ட மாயா கூட உங்களையோ அக்காவையோ கொல்லணும்னு ஒரு நாளும் நினைச்சதில்ல மாமா. மாமா, நாளைக்கு என் மேல உங்களுக்கு முழுசா நம்பிக்கை வந்துடும். நாளைக்கு காலையில இவங்க உங்களை குலதெய்வம் கோயிலுக்கு கார்ல கூட்டிட்டு வந்துருவாங்க. கோவில்ல நானும் நம்ம ஃபேமிலியோட இருப்பேன். அப்பா ஊரார் முன்னால என்ன மகன் ஏத்துக்கிட்ட உடனே காளி கிட்ட இருந்து போன் வரும். காளி அங்கிருந்து கிளம்பி போயிடுவான். நீங்க கோயிலுக்கு வந்து எல்லாரோடையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நாளைக்கு நான் என் குடும்பத்தில் இருக்கவங்கள பார்க்க போறேன். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. உங்களுக்கு ஒரு டவுட்டும் வேண்டாம். நான் சொன்ன பிளான் படி எல்லாமே நடக்கும். டேய், மாமாவை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. காளி கிட்ட இருந்து போன் வந்த உடனே அனுப்பிச்சிடுங்க. சரிங்க மேடம். வரேன் மாமா. அப்பா, என்னம்மா நீ? மாப்பிள்ள சின்ன தம்பி வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசிட்டு இருக்காம இங்க வந்து நின்று இருக்கிற? தேங்க்ஸ் சொல்ல வந்தேன்ப்பா. தேங்க்ஸ். எதுக்கு? சின்ன தம்பி கிட்ட நீங்க பேசினதுக்கு, அவர் மனசுக்குள்ள நீங்க தைரியத்தை வர வச்சதுக்கு. அவனை துரத்துனதே நான் தான். அவன் சொல்லவே இல்லையா? நல்ல வேலை. இதுல நான் என்னமா பெருசா பண்ணேன்? உங்க அம்மாவும் தான் கூட வந்திருந்தா. அது மட்டும் இல்லாம பெத்த அப்பனுக்கே யாராவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? பரவாயில்லங்க, சொல்லட்டும். கடவுளுக்கே நம்ம அடிக்கடி நன்றி சொல்லிட்டு தானே இருக்கோம். கடவுள் ரேஞ்சுக்கு நானா? இது ரொம்ப அதிகமா இருக்கே. ஆண்டவா, கோச்சிக்காதரா. இப்பதான் நம்ம வீடு பழைய மாதிரி சந்தோஷமான நிலைமைக்கு மாறிக்கிட்டு வருது. ஒரு விதத்துல அதுக்கு நீங்க தான் காரணம். ஆமா, மாறித்தானே அவனும். காரியம் முடிஞ்சதும் உன் தங்கச்சி கழட்டி விட பாக்குறா. அப்படியெல்லாம் கண்டுட்டு போயிட முடியுமா? அதான் மொத்தமா மாறி ஒரிஜினல் ராஜாராமாவே வாழ போறேன். ஒரு பெத்த அப்பனா பிள்ளைகிட்ட எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கிறது நியாயம் தானேம்மா. அந்த எதிர்பார்ப்பு தான் எனக்கும் இருந்தது. சூப்பர் காளி, என்ன ஒரு ஃப்ளோ! அப்படியே கலக்கு. ஆமாண்டா ஐஷு, அவர் எப்பவுமே நம்ம பொண்ணு சந்தோஷமா பெரிய இடத்துல வாழணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நானா? அப்படியா? நெவர். ஆமாம்மா, அப்படிதான் நினைச்சேன். ஆனா நீ அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லையே. உன்னோட காதல் ரொம்ப உண்மையானதுன்னு நீ நிரூபிச்சுட்டே இருந்த. ஒரு வகையில பார்த்தா அதை நாங்க மெச்சிதானே ஆகணும். அதுவும் சரிதாங்க. அவ மனசளவுல ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா. அதிகபட்சமா என்னாலதான் இல்ல. ஐயோ அப்பா, அப்படிலாம் இல்லவே இல்லப்பா. உங்களோட எதிர்பார்ப்பை பத்தி தான் சொல்லிட்டீங்களே. என்னதான் இருந்தாலும் உன்னை தர்ணா பண்ற அளவுக்குலாம் விட்டுருக்க கூடாது. பாவம், நீ ரொம்ப கஷ்டப்பட்ட இல்ல? விடுங்க, நேத்தைய கஷ்டத்தை இன்னைக்கு நினைச்சு பார்த்தாலே சிரிப்பா வரும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரிதான் நம்ம ஐஷு நடு ரோட்ல உட்காந்து தர்ணா பண்ணான்னு இப்ப யோசிச்சு பார்த்தா சிரிப்பாதான் வருது இல்ல? ஐஷு, என்னைக்குமே என் பொண்ணு கஷ்டப்படவே கூடாது. நான் தான் இனி ஒரிஜினல் ராஜாராமாக போறேனே. இனி நோ கவலை, நோ கஷ்டம். பாரதி,
அவர் வீட்ல ஏதாவது பெரிய பிரச்சனையா இருக்கும், அதனால அப்படி சொல்லியிருப்பாரு. இது வரைக்கும் இந்த குழந்தை வேண்டான்னு பொன்னி ஆண்டியை தவிர மத்த எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பொன்னி ஆண்டிக்கு அடுத்ததா சந்துரு இந்த குழந்தை வேண்டான்னு ஒரு வார்த்தை கூட சொன்னதில்ல. இந்த வீட்ல இதே இடத்துல சந்துருவோட எவ்வளவு சண்டை வந்திருக்கு. அப்ப கூட அவர் என்னதான் வேண்டான்னு சொன்னாரே தவிர இந்த குழந்தை வேண்டான்னு ஒரு வார்த்தை கூட சொன்னதில்ல. ஆனா இப்ப அவரே போன் பண்ணி குழந்தை தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல என்ன இருக்கு ரேணுகா? எல்லாமே முடிஞ்சு போச்சுல. பாரதிமா, சந்திர சார் வந்திருக்காரு. சந்துரு, ஏன் இப்படி இருக்கீங்க? என்ன ஆச்சு? யார் நீ? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? எதுக்காக என் வாழ்க்கையில வந்த? உன்னால என் நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே நாசமா போச்சு. ஒரு பைத்தியக்கார மாதிரி ஆயிட்டு. எல்லாம் யாரால? உன்னால.